தேவர்களினுடைய அதிகாலை பொழுதாகவே இந்த மார்கழி மாதம் பார்க்கப்படுகிறது. நமக்கெல்லாம் எப்படி ஒரு வருடம் அப்படின்னு வருதோ, இந்த ஒரு வருடம் காலம் என்பது தேவர்களை பொறுத்தவரை அது ஒரு நாள் மட்டுமே. அந்த ஒரு நாளிலும் கூட, அதாவது ஒரு வருஷங்கிறது அவளுக்கு ஒரு நாள் தான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். அப்போ ஒவ்வொரு மாதமுமே 12 மாதம் கொண்டதுதானே ஒரு வருடம். அப்போ ஒவ்வொரு மாதமுமே 2 மணி நேரங்களாக நம்ம பிரிச்சுக்கணும். நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மாச காலம்ங்கிறது தேவர்களை பொறுத்தவரை 2 மணி நேர காலம் மட்டுமே. அந்த 2 மணி நேரம் மார்கழி மாதம் என்று வரும்பொழுது அது அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி நேரமாக தேவர்களுக்கு அமைந்து விடுகிறது. அது அவர்கள் ஏற்கனவே துயில் எழக்கூடிய நேரமாகவே அந்த நேரமானது அமைந்திருப்பதால் நம்ம காலையில என்ன பண்ணுவோம், சுப்பிரபாதத்தை பொறுமையா எழுந்து 6 மணிக்கு மேலதானே டெய்லி போடுவோம். அந்த மாதிரி 6 மணிக்கு சுப்பிரபாதத்தை போடாம விடிகாலை பொழுதிலேயே அந்த 3:30 மணிக்குன்னு சொல்றா இல்லையா, அந்த 3:30 மணி அளவிலேயே சுப்பிரபாதத்தை ஒலிக்க செய்து விட வேண்டும். 4 மணியிலிருந்து என்ன பண்ணணும் சொன்னா, அந்த தனுர்மாத பூஜையை செய்து வர வேண்டும். கரெக்டா காலையில 4 மணிக்கு எல்லாமே தனுர்மாத பூஜையை துவங்கி விட வேண்டும்.